பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்த கர்த்தர் இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார், ஆனாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க தொடங்குகிறார். ஆமென். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவன் கர்த்தரை குறித்து குறை பேசவில்லையாம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் என்னுடைய பிள்ளைகள் சிறு வயதிலே மரித்து போனார்கள், ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எடுக்கப்பட்டது, ஏன் எனக்கு வியாதி வந்தது, ஏன் ஆண்டவர் இப்படியாக ஒரு சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அவன் வாயளவு கூட அவன் கர்த்தரை மறுதலிக்கவில்லையாம். நம் வாழ்க்கையில சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி சில வேளை நாம் கேட்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். செல்மியா, நீங்கள் எதை இழந்தீர்களோ மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எதை இழந்து போனீர்களோ அதற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், எதை இழந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தால் போதும், கர்த்தரை துதித்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக இரட்டுத்தனையாக கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.